ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தாழையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கத்தாழை என்னென்னா நமக்கு வந்து நல்ல கூலிங் தரக்கூடியது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஃபேஷியல் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. ஃபேஸ்க்கு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு வாஷ் பண்ணோன்னா வெரி குட், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நல்ல கலர் கிடைக்கும். தென் வந்து இந்த தாடி மீசை அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா வளரும். லேடிஸ் யூஸ் பண்ணாங்களும் வளரும். ஸோ அதனால் பாய்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. நல்ல கலர் கிடைக்கும், நல்ல மாய்ஸ்டர், யாங் லுக் கிடைக்கும். அதே போல் எர்லி மார்னிங் இதை நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா அதை நைட்டே நம்ம போட்டுடணும், தலைங்கில தொங்க விட்டுட்டு. தென் அதில் எல்லோ கலரில் ஒரு பால் வரும், அது வடிஞ்ச பிற்பாடு நம்ம அதை கட் பண்ணி தென் அதை மார்னிங் சாப்பிட்டோன்னா எந்த வியாதியும் வராது. அதே போல் இது வந்து என்னென்னா நம்ம உடம்புக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். தென் வந்து இது வந்து நமக்கு க்ரீமாகவும் வருது. அதே மாதிரி இது ஹேருக்கு போட்டு வாஷ் பண்ணோன்னா ட்ராண்ட்ரப் வராது, ஹேர் நல்லா க்ரோ அப் ஆகும். தென் வந்து ட்ராஃப் ஹேர் இருக்கு இல்லையா, இந்த ஹேர் கொட்டுது இல்லை, அவங்க இதை போட்டு வந்தாங்கன்னா நல்ல ஹேர் வளரும். கொட்டின இடத்துலலாம் முடி வளரும். அந்த சக்தி இந்த சோத்துக்கத்தாழைக்கு இருக்குது. அதே போல் இதை வந்து நம்ம வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடாது, வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப கூலிங்கு. இதை சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும். இப்போ டேப்லெட் சாப்பிட்றோம், கசக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இது. பட் வந்து உடம்பு நல்லா ஷைனிங்காக இருக்கும். லேடிஸ் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா நல்ல யாங் லுக் வரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் பாடி. தென் ஃபேஸ்லாம் ரொம்ப அழகாக வரும். தென் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் வீக்லி 1 டைம் சாப்பிடுங்க. இந்த வெயில் டயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறது. இது மாதிரி தான் என்னென்னா, இதில் இருக்க அந்த சாதத்தை எடுத்து இதில் போட்டுடணும், அந்த சோத்தை எடுத்து இதில் போட்டுடணும், மோரில் போட்டுடணும். போட்டு உங்களுக்கு சுகர் வேணால் சுகரு, உங்களுக்கு இல்லை சால்ட்டு வேணால் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியாக ட்ரிங்க் பண்ணோன்னா 1 கப்பு போதும். நல்லா கூலிங் இருக்கும். சில பேர் மிக்சியில் போட்டு அடிப்பாங்க, இதை நம்ம கரைச்சே சாப்பிட்லாம். இது வந்து நாட்டு சோத்துக்கத்தாழை. இது வந்து நல்லா பெருசாக இருக்கும். அந்த பெருசு ஒரு சோத்துக்கத்தாழை இருக்குது, அது நல்லா பெருசாக இருக்கும். தென் வந்து அது இல்லாமல் வந்து நமக்கு இதை வந்து இந்த சோத்துக்கத்தாழையை வீட்டில் வைக்கக்கூடாது. இது வந்து சாஸ்திரம், இதை வைக்கக்கூடாதுங்கிறது. சில பேர் வச்சுருப்பாங்க, வைக்காதீங்க. நான் தான் அவுட் சைடு எடுக்கிறேன் இதை. தென் வந்து அது இல்லாமல் இந்த மோர் இருக்கு இல்லையா, இந்த மோரில் சீரகம் போட்டு கொஞ்சம் சால்ட்டோ ஏதாவது போட்டு சாப்பிட்டோம்னா பாடி கூலிங் கிடைக்கும். தென் வந்து இதையும் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தென் நல்லா ஷைனிங் கிடைக்கும் மோரும். ஸோ மோரையும் போட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். தென் வந்து ரொம்ப நல்லது. யா.